ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ரெட் உப்மா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக ஈஸியான மெத்தடில் இந்த ப்ரெட் உப்மா செஞ்சிடலாம். சில்ட்ரன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சதாகவும் இருக்கும். பெரியவங்களும் இதை சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் கருகிடாமல் பார்த்துக்கோங்க. அது கூடவே கடுகு சேர்த்துக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கும். வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌனிஷாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காரத்துக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அதெல்லாம் வதங்கட்டும். ப்ரெட்டை தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சி வச்சுக்கோங்க. தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிடணும். அந்தளவுக்கு நல்லா புழிஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி ப்ரெட் உப்புமாவுக்கு ஒரு 10 ப்ரெட் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா நனைச்சி தண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு அதை நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ப்ரெட்டை பீசஸை நம்ம வெங்காயம்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கிறது கூட சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு உப்புமா தனித்தனியாக ஒட்டாமல் ஒரே இதுவாகிடாமல் கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகுற மாதிரி. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் காரம் உப்புலாம் எல்லா சைட்லேயும் கலக்கும். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கிட்டிங்கன்னா தனித்தனியாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆயில் விட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், ப்ரெட்லாம் நல்லா தனித்தனியாக ஆகிடுச்சு. இப்போது உப்புமா ரெடி ஆகிடுது. பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸையும் உங்களால் பார்க்க முடியும்.